السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஏகத்துவ எழுச்சியால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி தமிழகத்தினுடைய நிலை என்ன என்பது தெரியாத காரணத்தினாலையும், இன்று எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாம், ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று 1980களில் நம்ம அந்த பிரச்சாரத்தை துவக்குகிறோம். அதற்கு முன்னாடி தமிழகத்தினுடைய நிலை என்னவென்றால், அதர பாதாளத்தில் நரகத்திற்கே உண்டான அமல்களையும் செயல்களையும் தமிழகத்தில் உள்ள மக்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் நன்மை, அதுதான் புண்ணியம், அதுதான் இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று இறைவன் எது விஷயத்தில் கடுமையான கோபம் கொண்டானோ, எந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னானோ அந்த பாவத்தையே இறைவன் பேராலேயே இறைவன் நன்மை தரக்கூடிய காரியமாக நம்முடைய சமுதாய மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இறந்து போனவர்களை அவுலியாக்கள் என்றும், மகான்கள் என்றும், நல்லவர்கள் என்றும், இறை நேசர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், அவுலியாக்கள் கேட்டா அல்லாஹ்வால மறுக்க முடியாது, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அவர்கள் மரணித்ததுக்கு அப்புறமும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் என்ன பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும்,
அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தமிழ் தான் அவருக்கு தெரியுமே, ஆனால் மூத்தா போனதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், அது மாதிரி பிரெஞ்சு தெரியும், கன்னடா தெரியும், இப்படியெல்லாம் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அரபு நாட்டில் ஒரு மரணித்த ஒரு அவுளியாக்கள் என்று சொல்லிவிடுவார்களே, ஆனால் அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம், மலையாளம் போன்ற எல்லா லாங்குவேஜ்களும் செத்ததுக்கு அப்புறமும் தெரியும் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எங்கே இருந்து அழைத்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்தெந்த மொழிகளில் அழைத்தாலையும் அத்தனையும் பிரித்து அறிந்து அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இறந்து போன செத்து போன மகான்கள் என்ற பெயரில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டு அனுதினமும் இதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, உருப்போடக்கூடியவர்களாக, எந்திரிச்சாலும் அவருடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக, உட்கார்ந்தாலும் அவருடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக, எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுதும் அந்த அவுலியாக்கள் இறந்து போனவர்களுடைய பெயர்களை சொல்லி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தமிழகத்தில் நம்ம பார்த்தோம். யா முஹையதீன் என்று ஆரம்பிக்காத எந்த ஒரு செயலும் இருக்காது. அப்படி செய்தால் அந்த செயலும் சிறக்காது என்று சொல்லி நம்ம மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். உட்காரும் போதும் அதைத்தான் சொல்லுவாங்க, எந்திரிக்கும் போதும் அதைத்தான் சொல்லுவாங்க, பிரசவ வேதனை என்றாலும் அதைத்தான் சொல்லுவாங்க, கஷ்டம் என்றாலும் அதைத்தான் சொல்லுவாங்க, சந்தோஷம் என்றாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி அல்லாதவர்களை வணங்கி கொண்டு, இறந்தவர்களை சமாதிகளை வணங்கி கொண்டு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறந்து போனவர்கள் என்றால் யார்? நாம ஒருவரை அவுலியாக்கள் என்று சொல்ல முடியுமா? இறந்து போனவர்களுக்கு ஏதாவது பிரத்யோக சக்திகள் இருக்கிறதா? உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் இல்லாத சக்திகள் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் வருமா என்று சொல்லி இந்த ஏகத்துவ கொள்கையை, ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் உதவிகள் தேட வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் சஜதா செய்ய வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சார துவக்கின நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்ச எதிர்ப்புகள் இல்ல, கடும் எதிர்ப்புகள், அடி உதைகள், ஊரை விட்டு நீக்கிறது, வழக்கு போடுவது, இப்படியான பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில இந்த கொள்கையை சொன்ன மாத்திரத்தில் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய மக்களும் இருந்தார்கள். இது சரிதானே, நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி இறந்து போனவர்களை எப்படி நம்ம வணங்க முடியும்? அவர்களுக்கு எப்படி அறுத்து பலியிட முடியும்? அவர்களுக்கு எப்படி நேர்ச்சை செய்ய முடியும்? அவர்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க முடியாது, ஈசா நபி இடத்துல கேட்க முடியாது, இப்ராஹிம் நபி இடத்துல கேட்க முடியாது என்றால் இவர்கள் எல்லாம் யார், எம்மாத்திரம் என்று சொல்லி மக்கள் சிந்திக்க தொடங்கியதின் விளைவாக அந்த கபர் கலாச்சாரம் என்பது, தர்கா கலாச்சாரம் என்பது பைய ஆட்டம் காண ஆரம்பித்தது. இன்றைக்கு அதிகமான மக்கள், ஏறக்குறைய 40 ஆண்டுகள்ல இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பல இடங்கள் காலியாகி விட்டது. பல இடங்கள்ல வெளி மாநிலத்திலிருந்து ஆளை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, விழாக்கள் நடத்துகிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் அதுல படையெடுத்து போறாங்க. அவர்களை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி மக்கா காபிர்கள் 10ஓட 11 அல்லாஹ்வை வச்சிருந்தானோ, அவங்க 10 சிலையை வைத்திருக்கும் போது 11வது ஒரு கபரை வைத்திருக்கிறது அவங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல. 10 சிலைகளை வணங்குறோம், நிக்க வச்சு வணங்குறோம், ஒண்ணு படுக்க போட்டிருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு பஞ்சாயத்து இல்லை. ஆனா முஸ்லிம்கள் அதை செய்ய முடியுமா என்ற அடிப்படையில மக்களுடைய சிந்தனையை தூண்டி விட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம், பெருமளவு குறைந்து அதிகமான மக்கள் இந்த சத்தியத்தை, ஏகத்துவத்தை விளங்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி. இது எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்தில் ஊறி திளைத்த அந்த மக்களை எப்படி தட்டி எழுப்பி இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையின் பால் கொண்டு வந்தார்களோ, அது மாதிரி தமிழகத்தில் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் சிரம் பணிய வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் என்னுடைய தலை நெத்தி எனது தரையில படும் என்று பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம அதை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இமாம்கள், மதுஹபுகள், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இவர்கள் சொன்னதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களுடைய வழியின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட வேண்டும், ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் தான் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஹனஃபி மதுஹபாக இருந்தால் அவர் அந்த மதுஹபின் அடிப்படையில் தான் தொழுகையை அமைத்துக் கொள்ளணும், ஹனஃபி மதுஹபில் உள்ளவராக இருந்தால் ஷாஃபி மதுஹப் படி தொழுகக்கூடாது, ஷாஃபி மதுஹபில் உள்ளவராக இருந்தால் அவர் ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் தொழுகக்கூடாது. இப்படி எல்லாம் கூறு போட்டு மக்களை வைத்திருந்த அந்த நேரத்தில் மதுஹபுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு முழுமை பெற்று விட்டது.
அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நாம் இன்றோடு முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழகான ஒரு முன்மாதிரியாக, இறுதி தூதராக, அருளாக நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் உண்டான அனைத்தையும் தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த இமாம்கள், இவர்களை பின்பற்றுவதனுடைய அவசியம் என்ன, இவர்களை ஏன் நம்ம பின்பற்ற வேண்டும்? இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்களா? எதை மறைத்துட்டு போயிட்டாங்களா? அதுவும் என்னது, மதுஹபுல இருக்கக்கூடியவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், சொல்லிக் கொண்டார்கள். சாஃபி மதுஹபுல இருந்தா ஹனபி மதுஹபடி செய்ய மாட்டாங்க. ஏன் அது இஸ்லாம் இல்லையா? அது முஸ்லீம் இல்லையா? அப்ப அவர் அடிப்படையில் செயல் இல்லை, அது அவர்களுக்கு உரியது. அப்ப உனக்கு இது எங்களுக்கு உரியது. அப்ப ரெண்டு வேற இல்ல, அது வேற இது வேற. இப்படி இஸ்லாத்தை கூறு போட்டு இப்படியாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம், அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் நேர்வழி, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது வஹியாக வந்ததோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், மற்றது எதையும் பின்பற்றக்கூடாது, எதை பின்பற்றினாலும் வழிகேடு என்று சொல்லி அதே கடந்த 40 ஆண்டுகளாக இந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவாக குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்கள் வரக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, குர்ஆன் ஹதீஸும் தான் இஸ்லாம் என்று விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. இன்னைக்கு மதுஹப் என்றால் என்னவென்று நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பேரளவுல அந்த கல்யாண தப்தர்ல சாஃபி மதுஹபை சேர்ந்த இன்னாருக்கும், ஹனபி மதுஹபை சேர்ந்த இன்னாருக்கும் இதுக்கு தான் ஆகி போச்சு. அப்ப இப்படியாக என்னது ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு மதுஹபுங்கிறதெல்லாம் நாங்க அந்த மதுஹபை சேர்ந்தவங்க, இந்த மதுஹபை சேர்ந்தவங்க 7 வருஷம் படிச்சுட்டு தொங்கி கிடித்துறாங்களே, இவர்கள் தான் அழுது மாரடித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு மதுஹப் என்றாலே என்னவென்று தெரியாமல் போய்விட்டது. முஸ்லீம் நாங்க அவ்வளவுதான், நாங்க என்னது அல்லாஹ் வணங்குவோம், ரசூலுல்லாஹ் பின்பற்றுவோம், இப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய, பாமர மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சி, பட்டி தொட்டி எங்கும் இந்த ஏகத்துவ புரட்சி இப்படியாக என்னது சென்று கொண்டிருந்தது. இதையும் நம்ம கண்களால பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கம் என்ற பெயரில மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு தெரியாத வகையில் ஆக்கிவிட்டு இல்லாத விஷயங்களை அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் நம்ம இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, இது இஸ்லாம் கிடையாது, இஸ்லாம் என்பது அழகான தெளிவான ஒரு மார்க்கம், அது இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்லி நாம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டிய முறைப்படி தொழுதுவதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நபி வழியின் அடிப்படையில் நபியின் முன்மாதிரியை முன்னிட்டு நம்ம எப்படி தொழுக வேண்டும் என்பது போதிக்கப்படவில்லை. ஆளாளுக்கு அவரவர்கள் ஒரு பள்ளிவாசல்ல பார்த்தோம் என்றால் சாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப் இருப்பாரு. அவர் ஒரு மாதிரியா தொழுவார், இவர் ஒரு மாதிரியா தொழுவார், ஆலிம் ஷா ஒரு மாதிரியா தொழு வைப்பார். இப்படி எல்லாம் தொழுகை என்ற பெயரில இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. அது மாதிரி பள்ளிவாசல் பக்கம் வரக்கூடியவர்கள் யார் என்றால் நாளைக்கு சாவ போற ஆளுக்கு தான் வருவாங்க. வீட்டுல சும்மா கடந்துக்கிட்டு தொண்ணு அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, இங்கடா பள்ளிவாசல் பக்கம் தொலைஞ்சு போகக்கூடாதா என்று வீட்டை விட்டு விரட்டக்கூடிய அந்த மாதிரியாக 2 பேரும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆலிம் சாவும் மோதியாரும் இவங்க தான் பள்ளிவாசல்ல இருப்பார்களே ஒழிய இளைஞர்கள் பள்ளிவாசல் பக்கம் படையெடுத்தார்களா? இளைஞர்கள் பள்ளிவாசல் பக்கம் தொழுக வந்தார்களா? தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்தீர்களா? எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக கொடுத்த முக்கியத்துவத்தை போதித்தீர்களா? இதையெல்லாம் சொல்லாம என்னது, சும்மா நாங்கெல்லாம் பேரளவுல தான் முஸ்லீமா இருந்தாங்க, பேர் அப்துல் காதர் அப்துல்லா அப்படின்னு இருக்குமே ஒழிய செயல்ல ஒண்ணுமே கிடையாது. சொல்லுவாங்களா இல்லையா ஒரு பழமொழி, சொல்லுல சுல்தான் செயல்ல சைத்தான் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் பேசுறது என்னது, பேசுறது செயல மட்டும் சைத்தான் வேற. இப்படித்தான் மக்கள், அதிகமான மக்கள் பள்ளிவாசல்களோடு தொடர்பற்றவர்களாக, பள்ளிவாசலுக்கு தொழுக வராதவர்களாக, அப்படி 1-2 பேர் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் நபி வழியில தொழுக தெரியாதவர்களாக இருந்தார்கள். இதே 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த ஏகத்துவ புரட்சி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி, ரோல் மாடல். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் இடத்துல முன்மாதிரி இருக்கிறது, இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று நமக்கு தெளிவான முறையில் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நபி வழியின் அடிப்படையில் தொழுக வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். நபி வழியின் அடிப்படையில் தான் தொழுக வேண்டும். மற்ற எந்த தனி மனிதர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த மதுஹப்ல இருக்கு, இந்த மதுஹப்ல இருக்கு என்று சொல்லி
அப்படி செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தனுடைய விளைவு மக்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படக்கூடியவர்களாக, இளைஞர்களும் பள்ளிவாசலுக்கு படையெடுக்கக்கூடியவர்களாக, ஆலிம்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் மாறினார்கள். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சுன்னத் தாடி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இன்றைக்கு நீங்க இந்த பள்ளிவாசல பார்த்தீர்களே, ஆனால் ஒரு ஆள் கூட இல்லை. சின்ன பையல்களுக்கு தாடி யாருக்கு முளைக்கலையோ அவர்களுக்கு தான் தாடி கிடையாது. அனைவரும் தாடி வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து தாடி யார் வச்சிருப்பாண்டா, அதே ஆலிம் சாஹிப் மோதியார்னா தாடி வச்சிருப்பாரு. ஜமாத்து தலைவரா இருப்பாரு, வலு வலுன்னு இருப்பார். இப்படி மற்ற மதத்துல புது மாப்பிள்ளை இருப்பாங்களே, புது மாப்பிள்ளை எப்படி என்னது பால் போட்டு சேவிங் பண்ணி அப்படி வலு வலுன்னு முழு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி தான் முதியவர்கள் இருந்தார்கள். தாடி வைப்பது வெட்கமாகவும் தாடி வைப்பது அசிங்கமாகவும் பார்த்தார்கள். தாடி வச்சவனெல்லாம் தீவிரவாதி என்று முத்திர குத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட தாடி என்பது எங்களுடைய நபியினுடைய ஒரு வழிமுறை என்று சொல்லி பஸ்காரமாக பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக இளைஞன் தாடி முளைக்க ஆரம்பிச்சவன் தாடியை வச்சான். திருமணத்தின் போது தாடியோட இருந்தான். இதெல்லாம் நபி வழியில ஏற்பட்ட ஒரு புரட்சி இல்லையா? இதெல்லாம் நீங்க மக்களுக்கு போதித்து இருக்கிறீர்களா? சின்ன சின்ன விஷயங்கள் சுன்னத்துகளை சொல்லி இருக்கிறீர்களா? நபி வழியை கேலி செய்யக்கூடியவர்களாக, கிண்டல் செய்யக்கூடியவர்களாக, அற்பமாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி வழி என்னதான் என்று தெரிந்தால் அதற்காக எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாலும் அதை நாங்கள் செய்தாகுவோம் என்று சொல்லி அப்படி களத்தில் இறங்கணும். தொழுகையில் அத்தையா திருப்பல விரல் ஆட்டுவது என்பதுதான் தமிழகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த சுன்னத் ஜமாத் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கதிகலங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாறியது. அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹபுகள் அந்த ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆதாரப்பூர்வமான நபிமொழி தோப்புகளில் இந்த ஹதீஸ்கள் செய்திகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுக்காக என்னதை ஒன்றை உண்டாக்கி கொண்டு ஹதீஸ்களில் ஆதாரம் இல்லாத விஷயங்களை செய்து கொண்டு நபி வழியில் சொல்லப்படாத விஷயங்களை மார்க்கமாக செய்து கொண்டு இருந்ததனுடைய விளைவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தையாத்தில் விரல் அசைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அசைத்தோம். இதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஆலயங்களும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகளும் கொந்தளித்து கொதித்து போனார்கள். விரல் ஆட்டக்கூடியவனை வெளியே வீசினார்கள், விரலை ஒடித்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள், செய்யத்தான் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் அதை என்னதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி அவ்வளவு பிடிவாதமாக செய்து கொண்டிருந்தோம். ஏன்? நபி வழி என்று வந்தால் புறக்கணிக்க முடியாது. உனக்கு ஏழலையா போ, கையிலையா ஆட்டாத, இருக்கிறவன் செய்யறதை தடுக்காத. ஏன்னா நபி வெளியே புறக்கணிக்க கூடியவன், நபி வெளியே அலட்சியம் செய்யக்கூடியவன் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். மன் ரைத அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை அலட்சியம் செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இப்போ ஒரு மதுகபுல வந்து இப்படி நீட்டிட்டு மடக்கிடுவாங்க, இப்படி நீட்டிக்கிட்டே இருப்பாங்க அஷ்ஹது அல்லா இலாஹங்கிற. இது ரெண்டுக்குமே ஆதாரம் இல்லை, ரெண்டுமே நபி வழியில இல்லை, இவங்களா உண்டாக்குனாங்க. ஒண்ணுக்கு மாற்றமா ஒண்ணு. ஒரு மதுகபுல ஒரு செய்தியை கொண்டு வந்தார்களே, ஆனால் அதுக்கு மாற்றமாக வேற ஒரு செய்தி இவங்க கொண்டு வருவாங்க. இல்லை என்றாலும் உண்டாக்குவார்கள். இப்படி செய்தார்கள். தொழுகை விஷயங்கள்ல ஏராளமான விஷயங்கள். ஒரு ஆள் தொப்புள் வைக்கல கை கட்டி நிற்பாரு, சரி அதான் சரிண்டா ரெண்டு பேரும் செய்யணுமா இல்லையா? கட்டக்கூடாது, நீ இங்கதான் கட்டணும், தொப்புளுக்கு மேல கட்டு. ஒரு ஆள் தொப்புளுக்கு கீழே கட்டுவாரு, ஒரு ஆள் தொப்புளுக்கு மேல கட்டுவாரு. ஷாஃபி மதுஹப்ல தொப்புளுக்கு மேல கட்டிட்டு சொல்லுவாங்க, நீங்க தொப்புளுக்கு கீழே கட்டணும். அது ஹனஃபி மதுஹப்க்கு உள்ளது, அது வேற இஸ்லாம், அது வேற அல்லாஹ்ட்ட சொன்னது, வேற ரசூல் சொன்னது. எங்க ரசூல் யாரு? ஷாஃபி சொன்னது எது? இங்கதான் கட்டணும். இதுல பார்த்தான் இன்னொருத்த வந்து இப்படி கட்ட ஆரம்பிச்சான். ஏன்டா இப்படி கட்டுற? இல்ல கல்பு இங்க தானே இருக்கு, இருந்துட்டு போகுது, அதனால என்ன, கிட்னி இங்க இருக்க, அதுவும் வேலை செய்யணும்ல. கிட்னி ஃபெயிலியரா போயிட்டு நிறைய மூத்தா போறாங்க. இதயம் வேலை செய்யாம மூத்தா போறதை விட கிட்னி வேலை செய்யாம மூத்தா போற வந்து அதிகமா இருக்கலாம். இப்ப அப்ப அங்க வச்சுக்க, இன்னும் எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, முக்கியமான உறுப்புகள்லாம். அப்ப இது இப்படி அவன் இஷ்டத்திற்கு. இப்ப நெஞ்சிலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினார்கள். வாஹில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு ஹுல்புத்தாயி என்று சொல்லக்கூடிய நபி சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இடது கையின் மீது வலது கையை வைத்து தமது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான அகமது என்ற ஹதீஸ் நூலில் ஹம்பலி மதுஹபுடைய இமாம் அகமது என்ற ஹதீஸ் நூல் இருக்கு. அது ஒரு மதுஹப் நூல் தான், மதுஹப் நூல் இல்ல, ஹதீஸ் நூல். அந்த இமாம மதுஹப் இமாம் ஆக்கி விட்டாங்க. அகமது பின் ஹம்பலி அவர்களை வந்து ஹம்பலி மதுஹப் இமாம்கள்லாம் உண்டாக்கல, பாவம். அவர்கள் மேல் நம்ம வழிபடக்கூடாது. மதுஹபுக்கு இமாம்களுக்கு இவங்க எந்த நாலு இமாம சொல்றாங்களோ அந்த நாலு இமாமுக்கு மதுஹபுக்கு சம்மதமே கிடையாது.
இப்படி ரமலான் வந்து விடுமையானால் பெரிய பஞ்சாயத்து, 20 ரக்காயத் தொழுவணும், தராவிய தொழுவணும். சரி, தராவிங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா? தராவியா தொழுகை என்று ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கிறிய, குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹ் தராவிஹ் என்று ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லாத வார்த்தையில ஒரு தொழுகை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அது 20 ரக்காயத்து தொழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் 20 ரக்காயத் தொழுவதே கிடையாது. அதுக்கு ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. உடனே உமர் ரலியல்லாஹு, அதுவும் பலவீனமான செய்தி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானாக இருந்தாலும் ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் இரவு தொழுகை 8 ரக்காயத்தான் தொழுதிருக்கிறாங்க, 10 தொழுதிருக்கிறாங்க. அது வேற வேற அறிவிப்புகள் வருது. ஆனா 20 ஒருபோதும் தொழுவது இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில, நபி வழியின் அடிப்படையில தான் ரமலானில் இரவு தொழுகை தொழப்பட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு புரட்சி இருக்கிறதே. பள்ளிவாசல்ல போர்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்லையும் கம்பல்சரியா அந்த போர்டு இருந்தது. இப்ப தூக்கிட்டாங்க. இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு போறது இல்லையே, இப்ப பள்ளிவாசல் போர்டை தூக்கிட்டாங்க. ஆனா இப்பயும் சில பள்ளிவாசல் இருக்கு, 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது. சரி, 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது எந்த இமாம் சொல்லியிருக்காரு? அது சொல்லு. 4 இமாம்ல 4 மதுஹப் இமாம் எந்த இமாம் சொல்லியிருக்காரு? பள்ளிவாசலாக இருந்தால் அதை மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது இமாம் சொல்லியிருக்காரா? ஷாஃபி சொன்னாரா? ஹனபி சொன்னாரா? ஹம்பலி, மாலிக் யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதே மதுஹபுக்கு மாற்றம் முதல்ல. அதே மாதிரி அத்தஹியாத்தில் விரலாட்டக்கூடியவர்கள் இந்த பள்ளிக்குள் வரக்கூடாது. தொப்பி ஓடாதவர்கள் சொன்னா இல்லையா, இல்லாத வச்சிருப்பாங்க. தொப்பி ஓடாதவன் பள்ளிவாசல வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிய, தொப்பி சுன்னத்து கிடையாது. விரும்பினா போடு, விரும்பாட தூக்கி பாடு. இப்ப கடை நான் கூட மழை பெய்யும் சொல்லி தொப்பியை போட்டு வந்தேன், தொப்பியை கழட்டி போட்டு தொடச்சிட்டு பள்ளிவாசல் மேலே ஏறிட்டேன். வேணும்னு கழட்டி போடல, மறந்துட்டு வந்துட்டேன். தொப்பிக்கிறது சுன்னத்து கிடையாது. விரும்பினா போடுங்க, விரும்பாட்ட தூக்கி போடுங்க, அது வேற விஷயம். தாடி வைக்கிறது சுன்னத்துல நீங்களும் மறுக்கலையில, மறுக்காதனால ஆலிம்சா வச்சிருக்கிறீங்க, பொதுமக்கள் வைக்கவில்லை என்றால் ஆலிம்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க? சுன்னத்தின் அடிப்படையில் தான் வச்சிருக்கிறீங்க. அது என்னைக்கான பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டியலா? தாடி வைக்காதவர்கள் பள்ளிக்குள் நுழையக்கூடாது. தாடி இல்லை என்றாலும் ஒட்டு தாடியாவது வைக்கணும். தொப்பியை வச்சாங்க, பிளாஸ்டிக் தொப்பியை வச்சு இந்த தொப்பியை போட்டு தான் நீ தொழுதாகணும், தொப்பி ஓடாட நீ தொழக்கூடாது அப்படின்னு. ஆனா இவங்க மக்காவுக்கு போனாண்டு வைங்க, தலையில தொப்பி ஓட வெளியாக்கி விட்டுருவாங்க. ஹஜ்ஜி செய்யக்கூடிய தலையில மறைச்சிட்டு போனீங்களாக கலண்டு தூக்கி வீசிடுவாங்க, மறைக்க கூடாதுன்னு. அப்ப அந்த பள்ளியிலேயே தலையை மறைக்காம தான் என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டு தொழுன்னு சொல்லவும் கிடையாது, தொப்பி போட்டதும் கிடையாது. தொப்பி இஸ்லாமும் கிடையாது, துருக்கிகளுடைய கலாச்சாரம் இது. தொப்பி அணிவது என்பது துருக்கிகளுடைய கலாச்சாரம். இன்னும் வடநாடுகள்ல என்னது முஸ்லீம் அல்லாத எத்தனை பேர் தலையில குல்லா போட்டு தர்றாங்க. அப்ப இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. தாடி இஸ்லாமா இல்லையா? அந்த போர்டில் எழுதி போட முடிஞ்சதா? தாடி வைக்காதவர்கள் பள்ளிக்கு அனுமதிக்க மாட்டோம், தாடி வைக்காதவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்க மாட்டோம், தாடி வைக்காதவர்கள் நிர்வாகத்தில் இருக்க முடியாது சொன்னீங்களா? சொல்லல. எதுக்கு தான் சொன்னீங்க? தொப்பிக்கு சொன்னீங்க. நம்ம ஒருபோதும் தொப்பி ஹராம்னு சொல்லவே கிடையாது. இவங்களா கிரியேட் பண்ணதுனால ஏன்டா தொப்பி உடனே தூக்கி போட்டாங்க. சில பேர் இவ்வளவு பில்டப் கொடுத்ததுனால தொப்பி போட்டா தான் பள்ளிவாது. ஏன் அப்படி ஏன் போடுற? தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சில பேர் போனார்களே ஒழிய தொப்பி போடக்கூடாது, தொப்பி போடுறது ஹராம் அப்படி நம்ம ஒருபோதும் சொல்லல. தொப்பி போடுறது புதுவத்து அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் மக்கள் என்னது, வெள்ளாண்டு வருவான் விளையாட தொழுவான், வெளியில போயிட்டு வருவான், இதுக்கா தொப்பியை தூக்கிட்டு அலைய முடியுமா? நீ என்னது பள்ளிவாசலும் இது அலைஞ்சிக்கிட்டு தர, அழகையும் தொப்பி வச்சுக்கிட்டு தெரிவ. பள்ளிவாசல சம்பளம் கொடுத்து உன வச்சிருக்கிறாங்க, ஆலிம்சா தொப்பி ஓடி திரிவாரு. வெளியில வேலை வெட்டிக்கு போறோம் தொப்பியோட அழிஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தொப்பி போட்டா தான் என்னது பள்ளிவாசலுக்குள்ள வரணும் எழுதி போட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி இரவு தொழுகையில 20 ரக்காயத் யார் தொழவில்லையோ அவர்கள் வரக்கூடாது. ஆனா என்னது கடைசியில் 8 ரக்காயத்து முடிஞ்ச உடனே பள்ளிவாசல் காலியா போயிடும். 8 ரக்காயத்து முடிஞ்ச உடனே பள்ளிவாசல் ஆலிம்சா மோதியாரு அந்த வயசான ஒரு 4 பேர் தான் நிற்பாங்க. மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? வெளியே போயிடுவாங்க. இப்படி நிலைமை ஆச்சா இல்லையா? சத்தியத்தை சொன்ன மாத்திரத்தில், ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்தில், குர்ஆன் ஹதீஸ் போதனையை மக்களிடத்தில் கொண்டு சென்ற நேரத்தில் இன்றைக்கு நீங்க ரமலானை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 8 ரக்காயத் தொழுது முடிஞ்ச உடனே பள்ளிவாசல் காலியாயிரும். இவங்க தடுக்க முடியல, என்ன போடு போட்டும் தடுக்க முடியல. என்ன செஞ்சும் ஒண்ணு செய்யும், சத்தியத்தை அழிக்க முடியுமா? யுரீதுன அன் யுத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹி முத்திம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களால் அப்படின்னு ஊதி அணைச்சிடலாம் என்று நினைக்கிறீங்களா? இது மெழுகுதிரியில எரியக்கூடிய நெருப்பா இது, அல்லது சிகரெட்டில் எரியக்கூடியதா, அல்லது என்னது சிமிலி விளக்கில் எரியக்கூடிய நெருப்பு நினைக்கிறீங்களா நீங்க? அல்லாஹ்வுடைய ஜோதி யுரீதுன அன் யுத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹி முத்திம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன்.
இந்த காபிர்கள், இந்த முஸ்ரிக்குகள் விருத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமையாக்கியே தீர்வான் என்று சொல்றானே, அப்படியாப்பட்ட ஜோதி, இந்த ஏகத்துவ ஜோதி என்பது எவனாலையும் அழிக்க முடியாது. எவ்வளவு படை எடுத்தாலும் முடிஞ்சதா உங்களால? ஒரு ஊர்ல முடிஞ்சதா? ஊரே ஒன்று இரண்டு, ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தான். இன்னைக்காவது ஊருக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஊருக்கு ஒரு மர்க்கஸ் இருக்குது, ஊருக்கு 19 பேர் இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒருத்தர் இருந்தான், ஒட்டுமொத்த ஊரையும் ஆட்டங்கான வச்சான். ஊருக்கு 2 பேர் இருந்தான், ஒட்டுமொத்த ஊர்லையும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்? அவன்கிட்ட சத்தியம் இருந்தது, குர்ஆன் ஹதீஸ் போதனை இருந்தது. எத்தனை ஆலிம்கள் பயந்து போனாங்க, இவனோட பேச முடியாது, இவன்கிட்ட பேசினா இருக்கிற நம்ம மரியாதை கெடுத்து விட்டுருவான். அவருக்கு என்ற ஒரு மரியாதை இருக்குமே இல்லையா? கத்தம் ஓதி, பாத்தியா ஓதி, அதை செஞ்சு இதை செஞ்சு அதுக்கு தான் ஒரு வருமானம், இவன் அதையும் கெடுத்து விட்டுருவான் என்று சொல்லி எத்தனை ஆலிம்கள் பயந்து போனார்கள், எத்தனை ஆலிம்கள் பேச முன் வர மறுத்தார்கள். பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் சத்தியத்திற்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் இல்லையா? இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட ஒரு புரட்சி இல்லையா? ஏகத்துவத்திற்கு ஏற்பட்ட ஒரு புரட்சி இல்லையா? குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில போதித்தனுடைய விளைவாக அப்பதாங்க அந்த சமுதாயத்திற்கு அறிவே வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி மடத்தனமாக தான் இருந்தார்கள். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல், இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல், எவன் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள. இன்னைக்கு அப்படி உலமாக்கள் சொல்ல முடியுமா? எந்த பள்ளிவாசல எந்த உலமா, சுன்னத்து ஜமாத் உலமாவாலும் பேசிட முடியுமா? ஏதோ 1-2 பலவீனமான செய்தியை சொன்னா கூட ஒரு கேட்டுட்டு போயிடுவாங்க, அதையும் கேட்பாங்க. அந்த காலத்தில் கதைகளும் கட்டுக்கதைகளும் கிஸ்ஸாக்களையும், என்னது மொய்தீன் ஆண்டவர் கிஸ்ஸா, சாவுல் மீது கிஸ்ஸா, அதே மாதிரி பப்பரத்தியார் கிஸ்ஸா, முடியறக்கின கிஸ்ஸா, இப்படி ஒரே கதைகளாக 100 மசாலா இப்படித்தானே சொன்னீங்க நீங்க. மார்க்கத்தியா மக்களுக்கு சொன்னீங்க. அது மாதிரி பாடல்கள், நாவல் பாட்டு, இதெல்லாம் இஸ்லாம். ஒரு கல்யாணம்னா நாவல் பாட்டு படிக்கணும், அப்படி ஆக்குனாங்களா இல்லையா? அதான் மார்க்கம் ஆக்குனாங்களா இல்லையா? இப்ப திருமணத்துக்கு வாங்க. இன்றைக்கு திருமணம் எப்படி நடக்குது நீங்க நல்லா பாருங்க, மனசாட்சியோடு உங்க உள்ளத்துல கை வச்சு நீங்க பாருங்க. இன்னைக்கு வரதட்சணை என்பது சுத்தமா ஒளிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லல, ஒரு சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்யுது. பகிரங்கமா நடக்குதா? அண்டர் கிரவுண்ட்ல நடக்குது. கண்ணு வச்ச மாதிரி, காதும் வச்ச மாதிரி வெளியில சொல்லிடாதீங்க, யாக்கையும் சொல்லிடாதீங்க என்று சொல்லி அப்படி சில இடங்கள்ல நடக்குது. ஆனா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது? ஆலிம்சா வந்து பாத்தியா ஓதி, ஜமாத்தார்கள் வந்து மஞ்ச பையில வாங்கி, பொண்ணு வீட்டுல வாங்கி மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்கக்கூடிய காரியம் நடந்ததா இல்லையா? நிச்சயதார்த்தம் பேர்ல நடந்துச்சா இல்லையா? வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஜமாத் மினிட் நோட்ல 10 பவுன் போடப்பட்டிருக்குது, பெண் சார்பா காதுக்கு 1 பவுன் போடப்பட்டது, கைக்கு வளையலாக 3 பவுன் போடப்பட்டது, எழுதப்பட்டதா இல்லையா? ஜமாத் தப்தர்ல மினிட் நோட்ல இதெல்லாம் எழுதப்பட்டதா இல்லையா? பகிரங்கமாக நிச்சயதார்த்தம் பேர்ல அந்த அநியாயத்தை செய்தார்களா இல்லையா? கசைக்கு பிழிந்தார்களா இல்லையா பெண் வீட்டை? இன்னைக்கு அப்படி நடக்குதா? வரதட்சணை என்பது ஒரு வன்கொடுமை. இந்தியாவுல எத்தனையோ விஷயங்களை தடை செய்த விஷயங்கள்ல சாராயத்தை அனுமதித்த இந்தியாவுல வரதட்சணையை தடை செஞ்சிருக்கிறான். ஆனா இந்த சமுதாயத்தில் வரதட்சணை என்பது புறையோடி கிடந்ததா இல்லையா? அனைவரும் இதுல பெரிய கௌரவம் வேற. நாங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கணும், பெரிய கௌரவம். இது பிச்சை எடுத்ததுல பெரிய கௌரவம். இது எடுக்கிறது பிச்சை, இதுல பெருமை வேற. நாங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கணும், 50 பவுன் நகை போட்டா எங்க பொண்டாட்டிக்கு, 50 பவுன் நகை பொண்டாட்டிக்கு போட்டா 50 பவுன் நகை போட்ட. வெளிநாட்டு மாப்பிள்ளையிட்ட ஒரு ரேட்டு பேசினாங்களா இல்லையா? உள்ளூர் மாப்பிள்ளையிட்ட ஒரு ரேட்டு பேசினாங்களா இல்லையா? படிச்ச வண்டா அவனுக்கு ஒரு ரேட்டு பேசினாங்களா இல்லையா? படிக்காத வண்டா அவனுக்கு ஒரு ரேட்டு பேசினாங்களா இல்லையா? இது சந்தையில் விற்கப்படக்கூடிய மாடு மாதிரி ஆண்களை ஆக்குனாங்களா இல்லையா? அவனும் சம்மதித்தானா இல்லையா? காசுண்டா எல்லாரும் விழுந்த நேரத்துல 10 காசு வாங்க மாட்டோம் பெண் வீட்டில இருந்து, எங்களால் எவ்வளவு கீழதோ அதை செய்வோம் அப்படி சொல்லி நம்மள பிச்சைக்காரன்ட்டாங்க. வலிமாங்கிற வேலை குறைஞ்ச செலவுல செய்ய வேண்டிய உடனே பிச்சைக்காரன்ட்டாங்க. நீ சொல்லிட்டு போ, பிரச்சனை கிடையாது. கஞ்சன்னு சொல்றியா, சொல்லிட்டு போ, பிரச்சனை இல்ல. எதுக்கு செலவு செய்யணும் அதுக்கு தான் செலவு செய்யணும். நீ செய்யக்கூடிய செலவு அம்மூட்டு ஹராம். வரதட்சணை வாங்குவது என்பது ஹராம், அதில் ஆடம்பரம் செய்வது என்பது ஹராம், வீண் விரயம் செய்வது என்பது ஹராம். நீ செய்யக்கூடிய அனைத்து ஹராம். குறைஞ்ச செலவுல செய்வது நபி வழி, பரக்கத்து நிறைந்தது, அபிவிருத்தி நிறைந்தது என்று சொல்லி பிரச்சாரம் செய்தனுடைய விளைவாக இன்று நடக்கக்கூடிய 1-2 திருமணங்கள்லையும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருக்க ஒழிய பகிரங்கமா இருக்குதா? இன்னைக்கு ஜமாத்தார்கள் போய் வாங்கி கொடுத்துட முடியுமா? எழுதி கொடுத்துட முடியுமா? அப்படி ஆகி போச்சா இல்லையா? இதற்காக என்ன காரணம்? இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்துல கொன்று சென்றதுதான் விளைவுதான். அதுபோக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு நலிவடைந்த மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏரியா பெல்ட்ல வந்து ஓரளவுக்கு என்னது வீடுகள் பெருசாக இருந்தாலும் ஆங்காங்கே சில ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? அதிகமா இருக்கிறாங்க. ஏழைகள் அதிகமாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள்.
ஆனா வசதி படைத்தவர்கள் அவர்களை சரியான முறையில் கவனிப்பது கிடையாது, அவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. இதை முறையா செஞ்சோமா இல்லையா? ஒரு நோன்பு பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியாத எத்தனை ஏழைகள் இருந்தார்கள். அன்றைக்கு இறைச்சி வாங்கி சாப்பிட முடியாத ஏழைகள் எத்தனை பேர் இருந்தார்கள். அன்றைக்கு புது துணி எடுத்து கொடுக்க முடியாத ஏழைகள் எத்தனை பேர் இருந்தார்கள். எல்லாரும், அது வந்து சட்டம் கிடையாது, எல்லாரும் புது துணி கொடுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. இருக்கிறதுல நல்லதா போட்டுக்கலாம். ஆனால் எல்லாரும் புதுசு ஓடும் போது அந்த ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? அதை நிறைவேற்றுறதுக்கு முன் வந்தார்களா? எல்லார் வீட்லையும் பிரியாணி இறைச்சியும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த ஏழை வீட்டிலையும் ஒரு இறைச்சி வாங்கி சோறாக்கணும் என்ற அந்த எண்ணம் இருக்காதா? இதை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தாங்களா? செஞ்சாங்க. இத்தனை வருஷமா செஞ்சாங்களா? இல்ல. ஃபித்ரா என்பது கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லீமும் கொடுத்தாக வேண்டும். அவன் நோம்பு பிடிச்சாலும் சரி, நோம்பு பிடிக்காட்டாலும் சரி, முஸ்லீம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி சிறுவராக இருந்தாலும் கொடுக்கணும் என்று வசூல் பண்ணி அதை முறையா ஏழைகளை கண்டறிந்து அன்றைய பெருநாள் தினத்தின் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு போய் சேர்த்தோமா இல்லையா? ஃபித்ராவை இது செஞ்சாங்க. அந்த காலத்தில் ஃபித்ரா என்பது ஆலிம்சா மோதியாருக்கு கையில மடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவாங்க. பெருநாள் தினத்துல பார்த்தீங்கன்னா சோப்பு ஒவ்வொன்று தத்தண்டியா இருக்கு. இரண்டு பார்த்தா அம்பட்டு கவர் கூடு. கவர் கூடு என்னது? மடிச்சு 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 கொடுக்க கொடுக்க வாங்கி 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 சொருகிறது. யானை எப்படி துண்டு கையில வாங்கி வாங்கி உள்ள போடுமோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு தானே போனீங்க. நீங்க என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்க ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஊர்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? பெருநாள மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத ஏழைகளுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஃபித்ராவுடைய அளவுண்டா அரிசின்னு போட்டு விட்டாங்க. அப்படி பேர் அரிசியை கொடுத்தா என்னைக்கு சோறாகி திங்கிறது? அதை அரிசி மட்டும் தான் கொடுக்கறதா? அது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. அது பண்ற மாற்று முறை. அரிசியை கொடுத்துட்டு இறைச்சி வாங்கிடுவாங்க, அரிசியை கொடுத்துட்டு புளி வாங்குவாங்க. இப்ப கொண்டு போய் அரிசியை கொடுத்தா என்னத்தை கொடுப்பான்? போப்போ என் வீட்லயும் அரிசி இருக்குன்றான். அப்ப அது மாதிரி செஞ்சீங்களானே இன்னமும் எழுதி போடுறாங்க. அது அந்த மதுவுக்கு ஒரு அளவு, இந்த மதுவுக்கு ஒரு அளவு. அது என்னதான் அளவு வைக்கிறாங்கன்னு தெரியல. அதோட ஏற்று போடலாம். தீட்டப்பட்ட கோதுமை, தீட்டப்படாத கோதுமைன்னு சொல்லிட்டு இன்னமும் அரிசியை கொண்டு போய் கொட்டினீங்கன்னா என்னத்தை திங்கிறது? அரிசி ஆக்கி திங்க முடியும்? அப்ப இதை கூட உணராமல் என்ன செஞ்சாங்க? அந்த பெருநாள் தினத்தோட செஞ்சமா இல்லையா? ஃபித்ரா என்பதை வசூல் செய்து மக்களுக்கு முறையாக அதை விநியோகித்து அந்த பெருநாள் தினத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அளவு ஒரு இறைச்சி சோறு, ஒரு பிரியாணி சோறு, எதையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு செஞ்சமா இல்லையா? இது தமிழகத்தில் கொண்டு வந்தது யாரு? முஸ்லிம். நம்ம ஏகத்துவம் இல்லையா? குர்ஆன் ஹதீஸை போதிக்கக்கூடிய போதகர்கள் இல்லையா? இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள்ல 3 பங்கு அறுத்து, ஒரு ஆட்டை அறுத்து 3 பங்கு எல்லாரும் குர்பானி கொடுத்தானா? முதல்ல இல்ல. குர்பானி என்றா அது என்னது? பெரிய ஆளுக்கு தான் கொடுக்கணும், பெரிய பெரிய ஆளு தான் கொடுக்கணும். அந்த ஊர்ல 10 பேர் ஏழைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏழை இருப்பான். பொதுவா ஊர்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏழை என்று ஒரு 10 பேர் இருப்பான். 10 வீட்லயும் போய் வாங்கிட்டு போயிடுவான். வெளியில சொல்லாத ஏழைகள் நிறைய பேர் இருப்பான். ஏழை என்ற சொல்ல முடியாமல், அன்றாட வருமானத்தை பத்தாமல், குடும்பத்தார்கள் வயிறார சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய ஏழைகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து கொண்டு போய் கொடுத்தீங்களா? அதுல ஒரு பங்கு ஆலிம்சாக்கு போயிடும். இறைச்சியில 3 பங்குல ஒரு பங்கு ஆலிம்சாக்கு, ஒரு பங்கு சொந்தக்காரர்களுக்கு, ஒரு பங்கு குடும்பத்தாருக்கு. இந்த ஏழைகள் 10 ஏழைகள் எல்லா வீட்லயும் வாங்கிட்டு போயிடுவான். ஊருக்கு 10 ஆடு தான் அறுக்கப்படும். இன்னைக்கு எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுகிறது? எத்தனை மாடுகள் அறுக்கப்படுகிறது? இவ்வளவு ஏழைகள் வச்சு சாப்பிடுறாங்க. அவங்க அப்படிலாம் நினைச்சிருப்பாங்களா? அவங்க நீ வச்சு சாப்பிடுவ, ஒரு ஆட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவ. அவர்கள் அப்படி சாப்பிட்டு இருப்பார்களா? அவர்கள் அன்றைக்கு விதவிதமா செஞ்சு சாப்பிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்ய சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதோ, மாட்டுக்கறியில ஆட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதோ அப்படி சாப்பிடுற அளவுக்கு செஞ்சமா இல்லையா? அந்த பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடணும். 2 பெருநாள் முஸ்லிம்களுக்கு, அந்த 2ஐயும் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் செஞ்சமா இல்லையா? அதுமாக ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகள், நோயாளிகள், இன்னைக்கு சுகர் நோய்ங்கிறது சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல 50 வயசை தாண்டினா தான் செக் பண்ணி பார்க்கணும்ட்டாங்க. இப்ப பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்கிறது. 30 தாண்டிட்டா உப்பு போடாதேங்கிறான். உப்பு இல்லாத பண்ற குப்பையிலேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான், உப்பு போடாதேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான். இப்படி போச்சா இல்லையா? இன்னைக்கு சுகர் என்பது சர்வசாதாரணம் ஆகி போச்சு. மாத்திரை மருந்து வாங்கி திங்க இயலாத எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். அவருக்கு மருத்துவ உதவி செஞ்சிருக்கிறீங்களா? சும்மா ஆடம்பரமா பில்டிங்கை கட்டுறது, வாங்கி வாங்கி பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறது, சம்பாதிச்ச பணத்தை மட்டும் பேங்க்ல வச்சிருக்கிறது, இதுவா மார்க்கம்? இது அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று எடுத்துரைத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு அவசர உதவிகள் இன்றும் எதை கேட்டாலும் செய்யக்கூடிய லெவல்ல, இயலவில்லை என்றால், சக்தி இல்லை என்றால் வசூல் செய்தாலும் செய்யக்கூடிய நிலையை உண்டாக்கி இருக்கோமா இல்லையா? செஞ்சோமா இல்லையா? ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி
பிரசவம் ஆபரேஷன் பிளட் தேவைப்படுது, கொடுக்க மாட்டாங்க, ஹராம்ட்டாங்க. ரத்தம் கொடுக்கறது ஹராம், கொடுக்க கூடாது அப்படின்னு. அவர் வீட்டில் அவர் கொண்டாட்டிக்கு தேவைன்னா ஹலால்ட்டாங்க. இப்படி செஞ்சீங்கள நீங்க. இன்றைக்கு ரத்த தான முகாம் என்று எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜிஹெச்ல பாருங்க இவ்வளவு ரத்தம் ஒவ்வொரு நாளைக்கும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல்லையுமே பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுகிறது, எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறது. அந்த ஆக்சிடென்ட்ல ரத்தம் போனவர்கள் ரத்தத்தை கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலையில இப்படி எல்லாம் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுமே. நீங்க என்னைக்கா பார்த்திருக்கீங்களா? நீங்க இவங்க செஞ்சிருக்கிறாங்களா? அதே மாதிரி அரசியல் ரீதியான புரட்சியாக இருந்தாலும் சரி, இவ்வளவு தெளிவான ஒரு நிலைப்பாடு சமுதாயம் அதே மாதிரி படிப்பு ரீதியாக நீங்க சொன்னீங்களா? இன்னைக்கு பாருங்க எத்தனை பட்டதாரிகள் இருக்காண்டு படிக்கிறான், 50 பேரும் காலேஜ் டிகிரியோட இருக்கிறான். என்னத்தை படிக்கிறானா இல்லையோ டிகிரியை கையில வச்சிருக்கான். அவன் என்னத்தை படிச்சானா இல்லையோ டிகிரியை கையில வச்சிருக்கானா இல்லையா? அந்த காலங்களில் சமுதாயம் எப்படி இருந்தது? எட்டாப்பு படிக்கக்கூடிய நேரத்திலே மீசையை வரைஞ்சு போட்டா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து சவுதிக்கு அனுப்பக்கூடிய, வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலையில படிப்பு தான் முக்கியம் என்று படிக்கக்கூடிய இளைஞர்கள் சும்மா பேருக்கு தான் படிக்கிறாங்க. உருப்படியான படிப்பு கூட இல்ல. அப்படி மக்கள் படிக்கிறாங்களா இல்லையா? அறிவு நாலேஜ் என்பது வளர்ந்திருக்கிறதா இல்லையா? சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றுகிறோமா இல்லையா? அப்ப இந்த சமுதாயத்தினுடைய இந்த புரட்சிக்கு ஏகத்துவம் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது என்று கூறி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது பேசுறதுக்கு சும்மா நேரம் கொடுக்காது. அதனால போதுமான சில செய்தி சிந்திச்சு பாருங்க. நீங்க எத்தனையோ விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் கடந்த 30-40 ஆண்டுகளாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக சமுதாய விழிப்புணர்ச்சியாக செய்யப்பட்ட விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதனால அந்த சத்தியம், ஏகத்துவம், குர்ஆன், ஹதீஸ் என்பதுதான் அடிப்படை. அதுல நீங்கள் சரியாக இருந்தீர்களே, ஆனால் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இருக்கிறது என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகத்துவ எழுச்சியால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இருந்தது, இந்த 40 ஆண்டுகள் ஏகத்துவ எழுச்சியின் காரணமாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள் சமுதாயத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம். அதுபோக அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில், ஆனா இன்றைக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஊருக்கு ஒரு ஆளு 2 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏகத்துவத்தை, குர்ஆன் ஹதீஸை எப்படி வீரியமாக மக்களுக்கு நம்ம போதித்தோமோ அதே வீரியமாக அதே ஸ்பிரிட்ல இப்ப நம்ம செய்யறது கிடையாது. ஏதோ நமக்கு என்று ஒரு தளம் வந்துருச்சு, நமக்கு என்று பள்ளிவாசல பாங்க சொல்றதுக்கு ஆளை போட்டிருக்கிறோம், தொழுகு வைக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கிறோம், அது வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறோம், ஒதுங்கிடுறோம். அப்படி செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமாக இருந்தால் மரண நேரம் வரைக்கும் மார்க்கத்தை அவன் பின்பற்றுவது மாதிரியே அதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் இருக்கிறது. அசத்தியத்தை, தவறை காணக்கூடிய நேரத்தில் அதை திருத்தக்கூடிய கடமையும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெருமளவு எல்லாம் குறைஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல, இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. அதுபோக புதிதாக உண்டாகவும் செய்கிறது. புதிதாக என்ன செய்யறாங்க, வீம்புக்காக செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த ஏகத்துவ நீரோட்டத்தில் நம்ம பின்வாங்கிடக்கூடாது, தளர்ந்து விடவும் கூடாது. என்றைக்குமே வீரியமாக இருந்த குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில ஆரம்பத்தில் எந்த வீரியத்தோட நம்ம போதித்தோமோ, ஊருக்கு ஒரு ஆளு 2 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் அந்த ஏகத்துவத்தை, சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கும் செய்யணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போய் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அது என்னது, அடுத்த ஜெனரேஷன் என்பது மறுபடியும் பழைய குருடி கதவை தொடர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம 40 வருஷத்துல ஒரு அளவு சாதிச்சிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்து அடுத்த 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் பழைய குருடி மாதிரியே போச்சுன்னு வைங்க, இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது இந்த சொல்லுவாங்க, நேற்று பெஞ்ச மழை இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. இது காளான் இல்ல, ஆலமரமாக என்ன செய்யணும், விருட்சம் போட்டு விரியக்கூடிய ஆலமரம் என்பதை நிரூபிக்கணும். அப்ப இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சமுதாயத்தில் புறையோடு இருக்கக்கூடிய அசத்தியத்தை, அதே மாதிரி அநியாயங்களை பிடுங்கி எறிந்து இந்த மரம் மட்டும்தான், ஏகத்துவ ஜோதி மட்டும்தான் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அளவுல நம்மளுடைய இந்த பணிகள் சிறக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களைத்தான் சிறந்த சமுதாயம்னு சொல்றான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்
தஅமரூன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். இந்த மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் நல்லா சொல்றான். நன்மையை மட்டும் ஏவிட்டு போயிடக்கூடாது. அதுல பெரிய பஞ்சாயத்தே இருக்காது. தொழுது போங்க, நாங்க போறோம் தான், சரி அப்படி போயிடக்கூடாது. தொழுது போன்னு சொல்றதோட என்ன செய்யும், சாராயம் குடிக்காதுன்னு சொல்லணும், சீட்டு விளையாடாதுன்னு சொல்லணும், கஞ்சா குடிக்காதுன்னு சொல்லணும், அநியாயம் பண்ணாதுன்னு சொல்லணும், வரதட்சணை வாங்காதேன்னு சொல்லணும், வட்டி வாங்காதேன்னு சொல்லணும். சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன செய்யும், கோபம் வரும். வரட்டும், நாளைக்கு திருந்துவார்கள். இன்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க அதிகமானவர்களை எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் நம்மளை திட்டியவர்கள், நம்மளை ஏசியவர்கள், நம்மளை அடிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், பொய் வழக்கு போட்டாலும் உள்ள தள்ளணும் நினைத்தவர்கள், இப்படியானவர்கள் தான் இன்னைக்கு ஏகத்துவத்தில் இருக்கிறாங்க, சத்தியத்தில் இருக்கிறாங்க. எதிர்த்தவர்களிடத்துல தான் உள்ளம் சீக்கிரமா போகும். சும்மா மவுது மாதிரி இருக்கானுங்க, அவன் ஒண்ணும் போகாது. ஒன்னும் என்ன செய்யணும், சத்தியத்தை சரியா சொல்லணும், இல்லைன்னா கடுமையாக எதிர்க்கணும். இங்கதான் என்ன செய்யும், அவன் அந்த ஈர்ப்பு வரும். சரியாத்தானே சொல்றாங்க, குர்ஆன்ல உள்ளதானே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதானே சொல்றாங்க, ஹதீஸ்ல உள்ளதானே சொல்றாங்க. அப்பயே நம்ம மாற்றமா செய்யணும், நம்ம ஏன் மாற்றமா சிந்திக்கணும். இன்ன பெரிய முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆன் வசனங்கள்லாம் அதிகமான மக்களுக்கு இப்ப தெரியல. அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் எங்கள் முன்னோர்கள் எதன் மீது இருக்க கண்டமோ அதே எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி செல்லாமலும் வழிகேட்டில் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தை என்னைக்கு மாதிரி சொல்லி இருக்கிறோமா? அன்னைக்கு சொன்னதோடு சரி. அல்லாஹ் ரசூல் பக்கம் வாங்க, முன்னோர்னு போனியாக்க உன்னை கொண்டு போய் நரகத்துல தள்ளிடுவாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல வரக்கூடிய சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், நரக நெருப்பில் சில முகங்கள் போட்டு புரட்டப்படும். யகூலூன, அப்போது அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்படவில்லை, கீழ்ப்படியவில்லை. மாறாக வசாதத்தனா வ குப்ரானா ஃபலல்லூன சபீலா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி விட்டார்கள். அல்லாஹும்ம, இறைவா, ஆத்திஹிம் லிஹுஃபைனி மினல் அஸாப், எல்லாம் எங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிய எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் 2 மடங்கு வேதனையை கொடு. வலஅனஹும் லஹனன் கபீரா, மிகப்பெரிய ஒரு சாபத்தை ஏற்படுத்தி என்று சொல்லி மறுமையில இறந்து புலம்புவார்கள். இந்த மாதிரியான வசனங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்துல தான் அவர்கள் சிந்தித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சாஃப்டா இருக்கிறோம். எல்லாம் பத்தோட மறுபடியும் என்னது, எல்லாம் ஒன்றோட ஒன்றை கலக்கிறது தப்பு இல்ல. சத்தியத்தை சரியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அவங்கள்ட்ட தான் சொல்ல போறோம். அவங்களை எதிரியா பார்க்க வேண்டியதில்லை. அறியாமல் இருக்கிறார்கள், புரியாம இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அறியாமல் இருக்கிறார்கள், அவங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அவர்கள் விளங்குவார்கள். இவர்கள் இல்லாவிட்டாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்துக்கு வருவார்கள், ஏகத்துவத்துக்கு வருவார்கள். சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் முத்திரை ஊத்தப்பட்டவர் இருக்கிறாங்க, அவங்க நம்ம கண்டுக்கிற தேவையில்லை. யாருக்கு முத்திரை ஊத்தப்பட்டது நமக்கு தெரியாது, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை சரியான முறையில் நீங்கள் சொல்லக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் சரியாக இருப்பீர்கள். நீங்க என்னைக்கு நீர்த்து போறீர்களோ நீங்கள் அவர்களோடு ஒன்றிணைந்து விடுவீர்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.